என்னமோ மாப்பிள கல்யாணம் ஆகி என் கண்ணு முன்னால கலகலப்பா குடும்பம் நடத்துவீங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆன நேரம் உங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு போச்சு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா, உங்க பொண்ணை பூ மாதிரி வச்சு காப்பாத்துவேன். அதனாலதான் உங்க கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா ஒண்ணு மாப்பிள, எந்த சந்தர்ப்பத்திலையும் என் மக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, சமையல் கட்டுற வெங்காயம் உரிக்கும் போது கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மாப்பிள வேடிக்கையா தான் பேசுறாரு. அம்மா ஜானகி, அப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடுறேன். வர மாமா. நாராயணா, வெத்தலை பாக்கு மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன்? என் பொண்ணுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி அவங்க 2 பேரும் இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்படி எங்களெல்லாம் கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளைக்கு காத்துக்கிட்டு இருந்த? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? உன் பொண்ணை பார்த்துட்டு இருந்து அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். ஏயா பொய்யெல்லாம் பேசுற? 2 கால தான் நிக்கிறான். இந்த பாரு, இந்த கிண்டல் கேள்வி எல்லாம் வேணாம். இப்ப நீ என்ன சொல்ற? நீ இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. யோ, உன் பொண்ணு அந்த டாக்டரோட எப்படி வாழ போறாங்கறத நான் பாக்குறையா. 1 வருஷம் கழிச்சு வந்து பாரு, பேர பிள்ளையோட பார்க்கலாம். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹால் இருக்கு, சமையல் கட்டு இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு. ஹால் எதுக்கு? உட்கார்றதுக்கு. சமையல் கட்டு எதுக்கு? சமைக்கிறதுக்கு. டைனிங் ஹால் எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. பெட்ரூம் எதுக்கு? தூங்கறதுக்கு. தூங்கறதுக்கு முன்னால ஜானகி, ஜானகி, ஜானகி. யார் ஜானகி? ஜானகி யாரு? ஏன் இப்படி பாக்குற? நீ யாரு? தானா? மை காட். சார், நீங்களே ஒரு டாக்டர், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு மென்டல் ஷாக், சைக்கலாஜிக்கல் டிசார்டர். அவங்கள உடனடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. இல்ல டாக்டர், என் மனைவி ஒரு மென்டல் பேஷண்ட் யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா என் மாமனாருக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன சௌகரியம் செய்து கொடுக்கறாங்களோ அத்தனையும் நான் வீட்டுல செய்து கொடுக்கறேன். யாராவது ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரா சொல்லுங்க. சமீபத்துல இந்த ஊருக்கு ஒரு மென்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஒரு லேடி டாக்டர், பேரு லதா. இந்தாங்க அவங்க அட்ரஸ், நீங்க அவங்கள மீட் பண்ணலாமே. தேங்க்யூ டாக்டர். எஸ், கம் இன். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். இந்த இடத்துல உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பண்ணிக்கல. ஏன்? அது இருக்கட்டும், உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? அது விஷயமா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சுய புத்தியை இழந்துட்டா. மை காட். ஏய் குடி, ஏ கொஞ்சம் குடி. ஜானகி, ஜானகி, ஜானகி. என்ன இது? யார் இது? அவங்க டாக்டர். ஐயோ, நான் வந்து பட மாட்டேன். ஜானகி, ஜானகி. நீங்க இத பாருமா, நான் டாக்டர் இல்ல, நீ நோயாளியும் இல்ல. நல்ல பொண்ணு. நீ தினமும் இங்க வா, நம்ம ரயில்வே ஆட்டோல. ஓகே, இப்ப பேசாம படுத்துக்கணும். உட்காரு, படுத்துக்கமா.
நாளைக்கு வரேன். சரி. குட் ஈவினிங் டாக்டர். நீயா? அப்படியே உன்னையும் பார்த்துட்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கலாம்னு வந்தேன். என்ன பொடி வச்சு பேசுற? என்ன பிடிக்கலைன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த அழகுராணி, அவளுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த பைத்தியம் ரொம்ப சீக்கிரத்துல துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா அலைய போகுது. டேய், மரியாதையா பேசு. அனாவசியமாய் குடும்ப விஷயத்துல தலையிடாத. அவ உன்னை கல்யாணம் பண்ணிட்டதால உன் குடும்பம், என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் குடும்பம். Rascal. Get out. அழக்கூடாது, அழக்கூடாது. நான் சொல்றேன்ல, நம்ம 2 பேரும் ரயில் விளையாட்டு விளையாடலாமா? நான் இங்க இருந்து தள்ளி விடுவேன், நீ சொயின்னு கீழே போயிடணும். ரெடியா? வேண்டாங்கம்மா. பாடி. ஐயோ, சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாங்கம்மா. வேண்டாம்மா. வாங்கடா, பாப்பாவை கீழே போட பாக்குறாங்க. ஏய், போடி. ஐயோ, வேண்டாம்மா. ஏன் வேணாங்கற? பாப்பாவை அப்படி விடக்கூடாது. கிட்ட வா. நீ யார் விளையாட வேணாம்னு சொல்றதுக்கு? இது நாங்க ரயில் விளையாட்டு விளையாட போறோம். வேண்டாம்மா, பாப்பா கீழே விழுந்து அடிபடாது. இல்ல ஐயா, சரியான பைத்தியம். இது பாருங்க, உன் நல்லதுக்காக சொல்றேன். உன்னோட இந்த விளையாட்டு குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். அதெல்லாம் ஒரு ஆபத்து ஆகாது. நீ ஏன் எங்க விளையாட்டு கெடுக்கிற? நாங்க இப்ப ரயில் விட போறோமே, நான் இங்க இருந்து விடுவேன், இவன் இங்க இருந்து தனியா கீழே போயிடுவாளே. என் பாப்பாவை கூட ஏன் எங்க விளையாட்டு கெடுக்கிற? இரு, ஒண்ணு நான் உள்ள போறேன். என் பாப்பாவை கூட என் பாப்பாவை கூட என் பாப்பாவை கூட என் பாப்பாவை கூட உன்னை My God. Lata. Lata. Nurse, தூக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வேண்டாம் டாக்டர், வேண்டாம் டாக்டர், வேண்டாம். நான் பழைக்க மாட்டேன். எனக்கு பழைக்கணுங்கிற ஆசையும் இல்ல. ஆனா டாக்டர், உங்க மனைவியினுடைய ஞாபகம் எப்படி ஒரு ஷாக்ல விட்டு போச்சோ, அதே போல இந்த ஷாக்ல அந்த ஞாபகம் திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர், ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி பழைய ஞாபகம் திரும்பி வந்து அவங்க குணமாயிட்டா இந்த விஷயத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லவே கூடாது. சொன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களை நிரந்தரமா மனநோயாளியாக்கிடும். உங்க மனைவி கூட ஒரு விதத்துல எனக்கு உதவிதான் செஞ்சிருக்காங்க. நான் காலமெல்லாம் உங்க மடியில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியல. நான் சாகும் போதாவது உங்க மடியில இருக்கும்படி உங்க மனைவி பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது போதும். லதா.
ஜானகி ஜானகி நம்ம குழந்தைங்க எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உனக்கு ஒண்ணுமே இல்லை. நில்லுங்க, எங்க போறீங்க? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்ச உங்களை நான் எவ்வளவு கேவலமா பேசிட்டேன். உங்க மகன் சொல்லிக்க எனக்கு தான் பாரகதை கிடையாது. அழாதே, நீயாவா பேசுற? இல்ல, உங்க அம்மா மேல உள்ள பாசம் உன்னை அப்படி பேச வச்சிச்சு. நாளையாவது நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. முதல்ல உங்க அம்மா ஆஸ்பத்திரியில மாத்த போக முடியும், அங்கதான் போலீஸ் காவல் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது வண்டி ரெடி பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் போ போ. நீங்க போங்க வெளியே. சத்தம் போடாத, எல்லாம் உன் நன்மைக்கு தான். வேண்டாம், நோ நோ, நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். போங்க, நான் அனுமதிக்க மாட்டேன். கெட் அவுட். வேண்டாம், என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. மாப்பிள, தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. ஜானகியை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். முதல்ல நீங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் ஜானகி எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. வாமா, இப்படி தப்பிச்சு போயிட்டாங்களா? கமான். மாப்பிள, ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. மாமா, ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் போலீஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன நல்லா அடிச்சு போட்டு இங்கதான் வலி. அப்புறம் காட்டுறேன். எங்க அம்மாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நடிப்பை நான் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை. உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அவரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். வரேன். லிப்ட்ல தானே போறீங்க? லிப்ட் ஆன், லிப்ட் ஆன். தாத்தா, இன்ஸ்பெக்டர் லிப்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களால இப்போதைக்கு மேல வர முடியாது. அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்ஃபைன். படிக்கட்டுல ஊத்திருங்க, வழிக்கு விழட்டும். நான் வரேன். எல்லா படிக்கட்டுலயும் ஊத்து, வலிக்கு விழுவட்டும். ஊத்திடுற. எல்லாரையும் இதே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுவோம். லிப்ட் ஆன், லிப்ட் ஆன். மெதுவா மெதுவா, படிக்கட்டுலாம் வழுக்குது இல்ல? எழுந்திருங்க. மெதுவா, ஒண்ணும் அவசரம் இல்ல. ஹரியா. சிச்சி, இது ஆபரேஷன் தியேட்டர்ல பாத்ரூம். ஒரே நாத்தம். ஐயோ,
ஆபரேஷன் தியேட்டர்ல போட்டிருக்கு. ஓஹோ, இதெல்லாம் உன் வேலையா? எல்லாம் அவன் செயல். பாத்தீங்களா மண்வாழ தோப்புக்குள்ள மச்சானதான் தேடிட்டு இருக்கேன், நீ உள்ள போ. மரியாதையா உண்மையை சொல்லு, எங்க உங்க அப்பா? இது பாருங்க, உங்களுக்கு எங்க அப்பா வேணும், எனக்கு எங்க அம்மா வேணும். வாங்க 2 பேரும் சேர்ந்தே தேடுவோம். Come on. வாராய் நீ வாராய். பாத்ரூம் ஆபரேஷன். நீ ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? இது நிச்சயமா ஆபரேஷன் தியேட்டர் இல்ல, எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிடும். அவசரப்பட்டீங்கன்னா எங்க அம்மாவோட உயிர் போயிடும். இன்ஸ்பெக்டர் சார், என் மாப்பிள்ளை தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரும் கவலைப்படாதீங்க, ஜானகிக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. அப்பா. சாரி ஃபார் த ட்ரபிள் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன கைது பண்ணுங்க. விசித்திரமான ஒரு சூழ்நிலையில் லேடி டாக்டர் லதாவின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. திருமதி ஜானகியின் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மனைவியை காட்டிக் கொடுக்க விரும்பாமலும் மனைவிக்கு அவர்தான் அந்த கொலையை செய்தார் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார். எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும். அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் 2 நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. என்ன மன்னிச்சிருங்க, நடந்தது என்னன்னு தெரியாம நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். நீ மட்டுமா சந்தேகப்பட்ட? குழந்தைக்கு கூட தான் சந்தேகப்பட்டாங்க. அது உங்க தப்பு இல்ல. யாரை நம்ம அதிகமா விரும்புறோமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும். ஐ எம் சாரி சார், நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன் கடமையை தரப்பா நீ செஞ்ச. நீ செய்ய வேண்டியது இன்னொரு கடமை பாக்கி இருக்கே. நான் ரெடி சார். நான் ஒண்ணு ரெடி இல்ல. ஏமா? அவர் எங்கிட்ட சார் சொல்லியே. சாரி. நோ சாரி, இமீடியட்டா மேரி.